ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்பொரு காலத்துல குப்பன் என்கின்ற ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி வாழ்ந்து வந்தாரு. அவரு மிகுந்த ஏழையா இருந்தாலும் நேர்மையோடும் அனைவருடனும் அன்பாகவும் பழகக்கூடியவர். அவருக்கு குழந்தை இல்லை. அவரும் அவரோட மனைவியும் ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் மனைவி, என்னங்க சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை, தயவுசெய்து ஏதாவது வரும்போது வாங்கிட்டு வாங்க சமைக்கிறதுக்குன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவரும் வேலைக்கு போறாரு. அன்னைக்கும் எப்பயும் போல மிக சொற்பமான அவருக்கு வருமானம் தான் கிடைச்சது. அதை எடுத்துட்டு அதுல என்ன கிடைக்குமோ அதுக்கான பொருள்ல அடுத்த நாள் சமைப்பதற்காக வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வர வழியில என்ன ஆகுது, கோயில் வருது. இந்த கோயில் தாண்டி வரும்போது ஒரு சத்தம் கேக்குது. யாரோ முடியாம முணங்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டது. பயங்கர இருட்டு. அதனால அவர் எங்கன்னு சத்தம் வர திசையை நோக்கி போய் பாக்குறாரு. ஒரு இளைஞன் அப்படியே அரைகுறை ஆடையோட மிகுந்த சோர்வோட அப்படியே மயக்கத்துல படுத்து கிடந்தாரு. குப்பனுக்கு மனசே இல்லை அந்த சிறுவனை அங்க விட்டுட்டு வர்றதுக்கு. அதனால அந்த இளைஞனை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போதே யோசிச்சுட்டே வராரு, ஏற்கனவே 2 பேருக்குமே தங்குறதுக்கு இடம் சரியா இல்ல, உணவும் சரியா இல்ல. இதுல நம்ம இந்த விருந்தாளியை வேற கூட்டிட்டு போறோமே, வீட்டுல மனைவி என்ன சொல்லுவாங்களோன்னு அவருக்கு பயங்கரமான ஒரு சிந்தனை. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த இளைஞனை கையோட கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் கதவை தட்டினவுடனே வாசல்ல மனைவி வராங்க. ஆனா வந்துட்டு எதுவுமே சொல்லல. உள்ள 2 பேரையும் அழைத்து அன்னைக்கு அவங்க கஞ்சி போட்டு வச்சிருந்ததை கணவனுக்கும் அந்த வந்த இளைஞனுக்கும் பரிமாறுறாங்க புன்முறுவலோடு. அதை பார்த்தவொடனே அந்த இளைஞனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால அந்த கஞ்சியை எடுத்து குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறான். என்னங்க, யார் இது, என்னமே சொல்லலை அப்படின்னு மனைவி குப்பன்ட்ட கேட்குறாங்க. கேட்கும் போது அவர் சொல்றாரு, எனக்குமே யாருன்னே தெரியல, அவனே பயங்கர பசி மயக்கத்துல இருந்ததுனால நல்லா கேட்க முடியல, நல்லா ஓய்வு எடுக்கட்டும், கண்டிப்பா நாளைக்கு நம்ம இதை பத்தி கேட்கலாம்னு சொல்றாங்க. இப்படியே 2 நாட்கள் ஆயிடுது. அவங்களுக்கே அவங்க சம்பாதிக்கிறது பத்தல. இடமும் ரொம்ப சின்ன இடம் வேற. அதுல அவரை வச்சுக்கிறதுக்கும் மனசு இல்லை, அந்த இளைஞனை அனுப்புறதுக்கும் மனசு இல்லை. அப்ப என்ன பண்றதுனே தெரியல. அந்த இளைஞனும் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசவே இல்லை. அப்புறம் தான் இவங்களே யூகிச்சுக்கிறாங்க, என்னன்னா ஒருவேளை அவன் பிறவி செவிடன் ஊமை போல, அதனால நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், பாவம், ஒரு வாரம் வேணா இருந்துட்டு போட்டுன்னு ஒரு வாரம் தான் கூட வச்சுக்கிறாங்க. அப்படியே ஒரு வாரம் கழியுது. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த இளைஞன் இவர் செருப்பு தைக்கக்கூடிய அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும், செருப்பு எப்படி தைக்கலாம் அதெல்லாம் கத்துக்கிட்டு ரொம்ப அழகான செருப்புகளையும் காலணிகளையும் அதுக்கப்புறமா பூட்ஸ், ஷூ இதெல்லாம் தைக்கிறதுக்கு அவ்வளோ அழகா கத்துக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்படியே அவர் செய்து கொடுக்க அதை விற்க ஆரம்பிச்ச உடனே குப்பனுக்கு பயங்கர வருமானம் வந்துடுது. நாளடைவுல அவர் அந்த கடை தெருவுல ஒரு தனி கடையே திறக்கிற அளவுக்கு வசதி வந்துடுது. இவரோட புகழ் ஊரெல்லாம் பரவுது. ஊர் தாண்டி நாடளவே பரவ ஆரம்பிக்குது. இவரும் பயங்கர செல்வ செழிப்பா மாறுறாரு. இப்படி அந்த ஊர்ல எதனாலும் இவரையும் கேட்கிற கூடிய அந்த ஒரு வசதி வாய்ப்பு இடத்தை இவர் அடைந்த உடனே அவரும் மகிழ்ச்சியா தன்னோட வேலைகளை செய்யறாரு. அவருக்கு குழந்தை இல்லாதனால தனக்கு கடவுள் அனுப்பி வைத்த குழந்தை தான் இந்த இளைஞன்னு சொல்லி அவரும் குப்பனும் அவரோட மனைவியும் மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த இளைஞனோட வாழ்ந்து வராங்க. இப்படியே காலங்கள் போகுது. ஒரு தடவை என்ன ஆகுது, ஒரு பயங்கர வசதியான ஒரு பெண்மணி தன்னோட வண்டியில இருந்து இறங்கி 2 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க. அந்த 2 பெண் குழந்தைகளும் அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனா அதுல ஒரு குழந்தைக்கு மட்டும் கால் சற்று வித்தியாசமா இருக்கு. அதனால அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி செருப்பு தைத்து கொடுங்கன்னு நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம குப்பன் அப்படியே பாக்குறாரு. அந்த இளைஞனை பார்க்கும்போது இளைஞன் மகிழ்ச்சியோட அந்த குழந்தைகளுக்கு செருப்பு தைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப செருப்பு தைச்சிட்டு இருக்கும் போது அந்த வந்த பெண்மணி சொல்றாங்க, தன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்ல தொடங்குறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு சிறு வயதிலேயே திருமணம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே திருமணம் முடிஞ்சு கணவனும் இறந்துடுறாரு. ஆனா பயங்கர வசதி வாய்ப்பு, தனக்குன்னு யாருமே கிடையாது. வர்றவங்க எல்லாம் இவங்க சின்ன பொண்ணா இருக்கிறனால இவங்களை ஏமாற்றி பணம் புடுங்குவதற்கோ இவங்களை துன்புறுத்துவதுமா இருந்தாங்க. அப்ப வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னே தெரியாம யாருக்காக வாழணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இல்லாம வாழ்ந்த அவங்களுக்கு இந்த 2 குழந்தைகளும் வரமா கிடைச்சது. ஒரு தடவை அவங்க ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க உதவி செய்வதற்காக. அப்ப இந்த 2 பெண் குழந்தைகளோட தாயார் இந்த 2 குழந்தைகளை பிரசவித்த பிறகு இறந்து போறாங்க. அந்த 2 குழந்தைகளையும் நான் தான் வளர்க்கணுன்றதுக்கு கடவுள் இடப்பட்ட ஒரு கட்டளை எனக்காக நினைத்து நான் அந்த குழந்தைகளை வளர்க்குறேன். ஆனா நான் அந்த குழந்தைகளை வளர்க்கல, அவங்க தான் என்னைய வளர்க்குறாங்க. என் வாழ்க்கையில குறிக்கோளா
வந்து அவங்க நிக்கிறது தான் எனக்கு பயங்கர பலம். அதனால எனக்கு இந்த குழந்தைகள் எனக்கு என்னோட வாழ்க்கையில கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு அப்படியே மகிழ்ச்சி பொங்க கண்கள்ல மல்க அந்த தாயார் சொல்றாங்க. இது கேட்டவுடனே குப்பனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அடடா, இந்த உலகத்துல எவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த இளைஞன் வந்து செருப்பை கொடுக்கறாரு. செருப்பு அப்படியே கண்ணை பறிக்குது, அவ்வளவு அழகு. ஆனா அந்த இளைஞன் சொல்றாரு, காசு மட்டும் வாங்காதீங்கன்னு சொல்லல, தன்னோட பார்வையினாலேயே தெரிவிக்கிறாரு, தன்னோட செய்கையினால. அந்த பெண்மணி எவ்வளோ வந்து அவங்கள வற்புறுத்தி பணம் கொடுத்தாலும் அப்ப அவர் சொல்றாரு குப்பன், இல்லைங்க, எங்க வாழ்க்கையில வறுமையையும் ஏழ்மையவும் தவிர தனிமை தவிர நாங்க எதையுமே பார்த்ததில்ல. ஆனா இந்த இளைஞன் எங்களுக்கு மகனாக வந்து எங்கள் வாழ்க்கையில ஒரு ஒளி ஏற்றி இருக்காரு, எங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்காரு. ஆனா இந்த 2 வருடமா அவர் எதுவுமே கேட்டதில்லை. சாப்பாடு வேணும்னு கூட கேட்டதில்லை, தண்ணி வேணும்னு கூட கேட்டதில்லை. ஆனா முதல் முறையா அவருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம், அவருக்கும் எண்ணம் இருக்கும், அவருக்கும் ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்ற அந்த ஒரு குணத்தை நான் இப்பதான் பாக்குறேன். அதனால தயவு செய்து இந்த பணத்தை நீங்க எடுத்துக்கோங்க, அந்த குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்க அப்படின்னு அவங்க கிட்ட வற்புறுத்தி திருப்பி கொடுத்துட்றாரு. மகிழ்ச்சியோட அந்த பெண்மணியும் கிளம்புறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வண்டியில ஒரு பண்ணையாரு வராரு. பயங்கர பணக்காரரு, பார்த்தாலே வந்து பயங்கர உயரமும் பருமனுமா இருக்காரு. பார்த்தவொடனே எல்லாரும் பயப்படுவாங்க. அது தவிர அவரோட அவ்வளோ அடியாள் வேற வராங்க, பணபலம் வேற இருக்கு. வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தோல் சுருளை அவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நான் வேட்டைக்கு போகும்போது ஒரு மிருகம் வந்து என்னை தாக்கும் போது அது கூட போரிட்டு அது கூட சண்டை போட்டு நான் வந்து அதை கொன்னுட்டு அதனோட தோலை அதனோட ஞாபகத்தமா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால இந்த தோல் கண்டிப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்படியாப்பட்ட இந்த தோலை வச்சு எனக்கு அழகான ஒரு ஷூவை நீங்க தச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அப்ப இந்த தோலும் ரொம்ப சிறப்பானது, தனித்துவமானது. இதை நான் எப்பயுமே பொக்கிஷமா வச்சுக்கணும், நீங்க எனக்கு தச்சு ஒரு வாரத்துல கொடுங்க அப்படின்னு ஒரு பெரிய பண மூட்டையும் அந்த மேஜை மீது வைக்கிறாரு. ஆனா இவருக்கு பயங்கர பயம். என்னடா இது, இவர் இப்படி இருக்காரு, ஏதாவது ஒண்ணு பிசிறு தட்டினா கூட கண்டிப்பா அவர் நம்மளை கொன்றுவாரு, அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஆள் பலம், பணபலம், உடல் பலம் எல்லாம் இருக்கு, என்ன பண்றது இறைவான்னு அப்படி திரும்பும் போது அந்த இளைஞன் மெதுவா கண்ணை அசைக்கிறாரு, நீங்க எடுத்துக்கோங்கன்னு. அப்படியே அந்த வேலையை எடுத்துக்கிட்டு வேலை செய்ய கொடுக்குறாரு அந்த இளைஞனிடம். 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த இளைஞன் அதுல செருப்பு தைச்சு வச்சிருக்காரு. குப்பனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா அது, அவர் ஷூ தைக்க சொன்னா இவன் செருப்பு தைச்சிருக்கானே. ஐயோ, இன்னும் 3 நாள்ல அவர் வந்து கேட்கும் போது இந்த செருப்பை கொடுத்தா அவருக்கு எவ்வளவு கோவம் வரும். நம்ம வேற ஒரு தோல்லையும் செய்ய முடியாது, ஏன்னா இது வந்து தனித்துவமானதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இறைவா, நம்ம இப்ப என்ன செய்யறது, நாங்க என்ன செய்யறது? அந்த இளைஞனுக்கு ஒரு வேளை புரியலையோ, நாங்க பேசுனது அவர் கேட்கலையோ, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை கொடுத்துருக்கணும். இப்படி வந்து இவ்வளவு நாள் நல்லா செய்துட்டு நல்ல சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு இப்ப இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளிட்டாரே இந்த இளைஞன். என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடுறாரு மனைவி கிட்ட. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால நமக்கு சொத்து சோகம் எதுவும் வேண்டாம், உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோ, ஏன்னா இன்னும் 3 நாள்ல அவர் வந்துருவாரு. வந்து இந்த செருப்பை காட்டணும்னா கண்டிப்பா அவரோட ஆள்பலம் பணபலத்தை வச்சு நம்மள உண்டியிலன்னு ஆக்கிடுவாரு. அதனால நம்ம 2 பேரும் அந்த இளைஞன் நம்மளோட வளர்ப்பு மகனையும் கூட்டிட்டு நம்ம வேற ஊருக்கு போய் என்ன கிடைக்குதோ அதுல வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. பார்த்தா அந்த பணக்காரரோட வேலையாள் வராரு. உடனே இவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க, இன்னும் 3 நாள் இருக்கேன்னு குப்பன் கேட்கிறாரு. அப்ப அந்த வேலையாள் சொல்றாங்க, இல்லைங்க, இந்த மாதிரி ஐயா தவறிட்டாரு, அதனால தயவு செய்து அவரு கொடுத்த அந்த தோலை வச்சு நீங்க ஷூ தைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஷூ வேணாங்க, அதை செருப்பா மாத்தி கொடுத்துருங்க, ஏன்னா அவரோட கடைசி ஆசை அது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இளைஞன் செருப்போடு வந்து நிக்கிறாரு. அந்த வேலையால் அதை வாங்கிக்கிட்டு கண்களாலேயே நன்றி சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பினவனே நம்ம குப்பன் கட்டி அணைத்துக்கிறாரு. நீ சாதாரண ஆளே கிடையாது, உனக்கு இதெல்லாமே முன்னாடி தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா நீ யாருன்னு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஹோன்னு அழுதி விம்மினாரு நம்ம குப்பன். கண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்த குப்பனோட மனைவி மகனின் கைகள் 2ஐயும் பிடித்து கொண்டு கதறி அழுதாங்க. ஒப்பற்று கொடுத்தாலும் மறுக்காது வாங்கி உண்ட அவரோட பெருந்தன்மைய அவங்க நினைத்தாங்க. இனிய சங்கீத ஒளியினில அன்பையும் கனிவையும் இழைத்து ஆதார
ஸ்ருதி வருடல தரும் தோணியில குப்பா என்று யாரோ கிணற்றுக்குள்ள இருந்து அழைப்பது போன்று ஒரு குரல் கேட்டது. வெளியே வானம் கருத்து இடியும் மின்னலும் மழையும் மிகுந்து புயல் காற்றின் கடுமையால சன்னல் திரைகளை கிழித்து படபட என்று கதவுகள் அடித்து ஒருவர் பேசுவது பிறருக்கு கேட்காத வண்ணம் இரைச்சல் அதிகரித்தமையால் என்ன நடக்குதுன்னு எவருமே அனுமானிக்க முடியாம கலப்படமாக பேரிரைச்சல் மட்டுமே நிறைந்திருந்தது. அத்தனை பேரிரைச்சலைக்கோ மத்தியில ஒரு இனிய குரல் அவங்களோட காதுக்கு கேட்டது. அன்புடைய குப்பா, குரல் வந்த அறையின் வடகிழக்கு மூலையில புதியவராய் ஒருவர் நின்று கொண்டிருந்தாரு. என்னை நன்கு பார் குப்பா, நீங்கள் இருவரும் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கடவுளோட அருள் பெற்றவங்க. உங்கள் இருவரிடமும் பயிற்சி பெறும் மாணவனாக சில ஆண்டுகள் தங்கி பழகி தவம் புரிந்து கண்டறியாதென கண்டேன். நான் கற்றுக்கொண்டவை இயற்கையோட சாரம். அன்பு தெய்வம் போன்று என்னை ஆதரித்தீங்க. பயிற்சி முடிந்தமையின் நான் உங்களை விட்டு செல்கின்றேன். எனக்கு விடை கொடுங்கள். உங்கள் வாழ்வு மேலும் சிறக்க நான் இறைவன் அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றேன் என்றார் அந்த இளைஞன். ஐயா, நீங்கள் பேசுவதெல்லாம் என்னோட சின்ன அறிவுக்கு எட்டாத விளங்காத புதிர்கள். விவரித்து கூறினாலும் அறிந்து கொள்ள இயலாதவை. எனக்கு ஒரு சிறு தகவல் மட்டும் சொல்லுங்க. நீங்கள் யார்? தெய்வீக தோற்றம் இப்போது உங்களிடம் வர காரணம் யாது? அன்று அனாதையாய் வீழ்ந்து கிடந்த மர்மம் என்ன? ஏழையின் வீட்டுல அரை பட்டினியோட சில ஆண்டுகள் ஏன் தங்கியிருக்க வேண்டியதாயிற்று? இங்கு பயிற்சி பெற்றதாக சொன்னது என்ன? வறுமையின் பிடியில் சிக்கிய தோல் தொழிலாளியின் அடிமையாய் காட்சி தந்து உழன்று என்னையும் அதிர பேச வைத்து ஒன்றுமே அறியாத ஊமையாய் நடந்த நாடகத்துல கண்ட முடிவென்ன? குப்பா, எனதருமை குப்பா, நான் விரைந்து சென்று இறைவனிடம் என் வணக்கத்தை தெரிவித்து என் பணியை தொடர வேண்டும். என்றாலும் உண்மையின் தேடலாய் களங்கமற்ற உங்கள் சந்தேகங்களை தவிர்ப்பது என் கடமையாகும். சற்று நிறுத்தி மீண்டும் அவர் சொல்லத் தொடங்கினார். அன்று வந்த இரட்டையர் சிறுமிகள் நினைவிருக்கிறதென்றோ? அக்குழந்தைகளோட தாயின் உயிரை பிரிய வேண்டிய அந்நிய ஆளில் அவள் மரணத்துடன் போராடி தவித்தாள். அவள் படும் அவஸ்தைகளை நேரில் பார்த்து உயிரை கவர்ந்து செல்ல வந்த நான் புதியதாய் பிறந்த இரட்டை குழந்தைகளின் தனிமைப்பட்டு உலகில் அழிந்து போகும் என்று கருதி கருணை காட்டி தாயின் உயிரை சில காலம் விட்டு வைக்க ஆகுமா என்று வேண்டுகோளை இறைவனின் முன் வைத்தேன். அதற்கு இறைவன் திட்டமிட்டபடி வேறு ஒரு சேவகனை அனுப்பி அத்தாயின் உயிரை எடுத்து வர செய்ததுடன் என்னை, நீ இந்த பூவுலகில் சில காலம் தங்கி உலகம் எதனால் நிலை பெற்றிருக்கின்றது, மனிதர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது, என்ன கொடுக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டு வந்து சேர்வாயாக என்று கூறவும் தெய்வீக ஆற்றல் குறைந்து நான் கோவிலின் முற்றத்தில் வீழ்ந்தேன். அவர் மீண்டும் தொடர்ந்தார். கருணையோடு உன் மனைவி எனக்கு அன்று கஞ்சி தரும்போது என் நண்பனுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் பார்த்து முறுவளித்தேன். அன்றைய தேர்வில் அவள் கண்டம் தப்பித்தாள். அக்கருணை பிறக்கவில்லை எனில் அவளின் உயிர் அன்று பறிபோயிருக்கும். குழந்தைகளுக்கு காலணிகளை தைக்க வந்த சீமாட்டி தாயினும் மேலாக அக்குழந்தைகளை ஆதரித்து அன்பு காட்டி செல்வ சிறப்புடன் பராமரித்து வருகிறாள் என்பதை இறைவன் எனக்கு காட்டி அருளினார். ஆகவே அத்தாய் இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய கர்மா. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த தாயினும் மேலாக இன்னொரு தாய் கிடைத்தது இறைவனின் அருள். இரண்டாவதாக, உலகையே விலை பேசும் செல்வ பிரமுகரின் அந்த பேச்சிலேயே நான் கண்டு கொண்டேன். சற்று நேரத்துல உயிர் பிரியும் தன்மை நெருங்கி வந்துள்ளமையை அறியாத அவர் அவரோட வேட்டை பற்றியும் வேட்டை பிராணியை பற்றியும் தனக்கு ஷூ வேணுன்றதை பற்றியும் அவர் ஆரவாரமாக பேசி கொண்டிருந்ததை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவர் இறக்கும்போது அவருக்கு ஷூ அணிவித்து நல்லடக்கம் செய்ய போறதில்லை. அவர் விருப்பத்திற்கு மாறாக செருப்பு மட்டுமே வழக்க முறைப்படி தேவை என்பதால தான் செருப்பை தைத்து போட்டேன்.
உலகம் அன்பினால் நிலை பெற்று இருக்கின்றது என்பதையும், அன்பு கூர்ந்து பிறருக்கு தொண்டு புரியும் தன்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் என்பதையும், மரணம் என்று எப்படி சம்பவிக்கும் ஏற்படும் என்று அறியாதவாறு இறைவனால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதையும் உங்களுடன் வசிக்கும் போது நான் அறிந்து கொண்ட பாடம் என்று கூறிவிட்டு விடைபெற்று சென்றார் அந்த கடவுளோட அம்சமான இளைஞன். ஆகையால் நாமும் அன்பு செய்வோம், அன்பை பகிர்ந்து கொள்வோம், அன்புடன் வாழ்வோம், அறம் செய்வோம், நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கைவிடாமல் பின்பற்றுவோம். இறைவன் நம்மை தேடி வந்து நமக்கு வேண்டியவற்றை செய்வகனாக இருந்து செய்வார் என்ற நம்பிக்கையோடு. நன்றி. ஓம் நம சிவாய.